ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். அக்ஷய திதி நாளைக்கு வருது. ஸோ என்னென்ன தங்கம் வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் கால்ஸ் வருது. ஆனால் நிறைய வீடியோஸ் நிறைய இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அந்த காலத்தில் தான் வந்து அக்ஷய திதி வாங்கினா தங்கம் வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து நீ மேலும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா தங்கம் வாங்குறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தர்மம் பண்ணாத அன்றைக்கி வந்து தங்கம் வாங்குறதோட நிறைய தர்மம் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தர்மம் பண்ணுறது தான் ஸ்பெஷல். மார்க்கெட்டிங் தானே, தங்கம் அன்றைக்கி வாங்கினா நல்ல தங்கம் சேல்ஸ் ஆகும். ஸோ இது ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி சில பேர் வந்து கேட்டாங்க, சாய்ராம் இந்த மாதிரி அக்ஷய தீதி வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி புதன்கிழமெலாம் வந்தால் ஒரு நல்லது தானே, ஒரு பாசிட்டிவ் தானே, நம்ம வாங்கலாமே அப்படின்னாங்க. ஒரு சில பேர் கேட்டாங்க, சாய்ராம் நான் வந்து தங்கச்சீட்டு போட்டுட்ருக்கிறேன், இந்த நேரம் நான் தங்கச்சீட்டு போட்டுட்டுமா ஆரம்பிக்கட்டுமா, இல்லை தங்கத்தை இந்த நேரத்தை எடுக்கணுமா, எப்படி நான் எடுக்க இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக செய்யலாம் சாய்ராம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. ஸோ அக்ஷய தீதியும் புதனும் வந்திருக்கு, ஒரு விசேஷம் தான். அது ஒரு பாசிட்டிவாக நம்ம எதிர்க்கலாமே. இன்றைக்கி கண்டிப்பாக நான் வாங்கிட்டேன், அதனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளக்குள்ளே இருந்தானா அதுவே நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் இல்லையா. பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக நம்ம சாயப்பா செய்வார் சொல்கிறோம்ல நம்பிக்கையோட. அப்போ கண்டிப்பாக செய்கிறாரு. உனக்கு முடியலைனாலும் என் மேலே அவன் நம்பிக்கை வச்சுருக்கிறான், இவனுக்கு அந்த சந்தர்ப்பமே இல்லை, இருந்தாலும் நம்ம அது கொடுக்கணும்னு நினைக்கிறாருல்ல நம்ம அப்பா. அந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, தங்கம் வாங்கிட்டோம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும், நம்மளுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே நிறைய தங்கம் கிடைக்கணும், அந்த பாசிட்டிவ் உணரும்போது ஆள் மனசில் போய் அது வேலை செய்யும். கண்டிப்பாக பிரபஞ்ச சக்தி எடுத்து கொடுக்கும். பாசிட்டிவ் தான். பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சரி, தங்கம் வாங்க முடியல எனக்கு அந்த அளவில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில்னும் போது, தங்கத்துக்கு நிகரானது என்ன சாய்ராம் இருக்குது அப்படின்னா, தங்கத்தோட நிகரானது இல்லை, தங்கத்தோட ஒரு படி மேலே நான் சொல்லலான்னா கொம்பு மஞ்சள். லக்ஷ்மி மா வந்து தங்கத்தோட அம்சம் சொல்லுவோம். ஏன்னா அக்ஷய திதி வந்து லக்ஷ்மி அம்மா கிட்ட ஆதிசங்கர் தானே பாட்டு பாடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறாருங்க இல்லையா, கனகதார சோஸ்திர பாடி. அந்த மாதிரி அவங்களுக்கு தங்கம் எந்த அளவுக்கோ, கோவிலில் பாருங்கள் மஞ்சள் காப்பு தான் பண்ணுவாங்க. சந்தன காப்பு ஆண் தெய்வத்துக்கும், மஞ்சள் காப்பு பெண் தெய்வத்துக்கு, லக்ஷ்மி அம்மாவுக்கு நிறைய பண்ணுவாங்க. நிறைய கோவிலில் பண்ணுவாங்க. அதை என்ன வேண்டுதலை வச்சு அவங்க பண்ணுறாங்களோ அதை கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் பழிக்கும். அது நிறைய நான் பண்ணியிருக்கிறேன் சாய்ராம். அவங்களுக்கு அதான் சொல்லணே, தங்கத்தோட ஒரு படி மேலே மஞ்சள் போட்டு அவங்கள அலங்காரம் பண்ணி காப்பு பண்ணி கும்பிட்றவங்கள மனசு நிறைஞ்சி அவங்க வேண்டுதலை நடத்தி கொடுப்பாங்க. ஸோ அப்போ தங்கத்தோட ஒரு ஸ்பெஷல் வந்து பெரிய விஷயம் வந்து மஞ்சள் இல்லையா, கொம்பு மஞ்சளை வாங்கி நீங்கள் அம்மன் முன்னாடி வைங்க. வெண்மை நிறத்தில் அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். சர்க்கரை, அரிசி, உப்பு, என்னென்ன சாமானம் அதெல்லாமே என்னென்ன இருக்கோ வைங்க. வெள்ளை தான் வைக்கணும்னு இல்லை, அதோடு சேர்ந்து மற்ற இதுவும் வைங்க. வச்சு அம்மாக்கிட்ட வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வரணும், நிறைய கிடைக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக அம்மா அவங்களுக்கு செய்வாங்க. ஆனால் எதை செஞ்சாலுமே நாளைக்கு வந்து அதிக வாய்ப்புன்றது என்னென்னா, நம்ம செய்கிற புண்ணிய கணக்கு தான். நம்ம அன்றைக்கி எந்தாச்சும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம புண்ணியம் செய்ய பார்க்கணும். பிறருக்கு உதவுறதுல நம்ம வச்சுக்கணும். எதுக்கானதுக்கானும் பிறர் மனசை நோவுற மாதிரி நம்ம பேசிக்கிட்டவே கூடாது. அதை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். எப்பவுமே அது நடக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நான் எப்படி ஐயப்பன் மாலைக்கு மட்டும் சில பேர் அந்த 48 நாள் மட்டும் கரெக்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அப்படி இல்லாமல் எப்பவுமே இருந்துட்டு அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி எப்பவுமே இருந்தால் நல்லது தான். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைக்கு ஒரு நாள் எல்லாம் நல்ல காரியமாக நினைக்கணும். நம்ம வாயிலிருந்து அவச்சொல்லாம் வரக்கூடாது, யார் மனசுன்னு வர மாதிரி நடந்துக்கூடாது, இந்த உயிரினத்துக்கும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி செஞ்சுக்கூடாது. முடிஞ்சால் உயிரினங்களுக்கு என்னென்ன உங்களால் முடியுமா பண்ணுங்கள். பசித்தவங்க நாளைக்கு எப்படி 1 2 3 யாருக்காச்சும் கொடுங்க. வீட்டில் செஞ்சதாச்சும் கொடுக்க பாருங்கள். நாளைக்கு அதுதான் பயங்கர விசேஷமானது. இது இந்த மாதிரி ஓகேவாங்களா சாய்ராம். எனக்கு ஒருத்தவங்க சொன்னார், இப்போ தங்கம் வாங்க முடியல, அடுத்ததும் சரியா நம்ம எனக்கும் தங்கம் வாங்கணும், நான் வாங்க முடியல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே அப்படின் போது இந்த மஞ்சள் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, எனக்கு பிராமணர் சொன்னார். இது வந்து ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது விஷயம் எனக்கு. அப்போ வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்ன அக்ஷய தீதிக்கு போகலையா, வாங்கலையா என்னமோ அப்போ அவர் சொன்னார். அவர் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருப்பார், ரொம்ப ஷேர் பண்ணுவார் எல்லா ஃபேமிலி மேட்டர் அந்தளவுக்கு. ஆனால் ரொம்ப சாஸ்திர அறிவு அதிகம் இருக்குது. அப்போ தான் சொல்லுவார், சாய்ராம் நாங்களாம் அக்ஷய தீதி அன்றைக்கெலாம் போய் தங்கம் வாங்குது, அதெல்லாம் அன்றைக்கி தர்மம் பண்ணால் தானே சாய்ராம், இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இந்த நேரத்துலலாம் போயிட்டு தங்கம் வாங்குறதெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
துளசி என்றது எப்படி தங்கம் வந்து லக்ஷ்மிமான்ற மாதிரி துளசியும் மகாலட்சுமியோட சுரூபம் தானே, பெருமாளோட அம்சம், மகாலட்சுமியோட சுரூபம். அது வளர வளர அன்னைக்கு நாங்கள் நல்ல நேரம் பார்த்து துளசி இலையை வாங்கிட்டு புதுசாக துளசியை வாங்கிட்டு வந்தாலும் சரி, இங்கேயே வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கங்கே இருக்கலாம். சில இடத்துலலாம் ஊர் சைட்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் கடனோ இல்லை ஒருத்தர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் பராமரிப்போம். அது நல்லா பராமரிச்சுட்டு வர வர அது நல்லா வளர வர வீட்டில் சுபிட்சங்கள் தானாலே வரும், பண கஷ்டங்கள் நீங்கிடும், சுபிட்சம் வளரும். சுபிட்சம் வளர தங்கம் தானாலே சேரும். இந்த சூட்சும பரிகாரம், இது பேர் அவங்க சூட்சும பரிகாரம் சொல்லுவாங்க. நாங்கள் இதை பண்ணுவோம். ஏன்னா அவள் ஜாதகத்தில் பெரிய ஆள் அவர். நாங்கள் இதை தான் சைராம் பண்ணுவோம். நாங்கள் வந்து இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான், எங்கள் இனத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் ஷேர் பண்ணிக்கோ, மற்றவங்களாம் ஷேர் பண்ண மாட்டோம், உங்களுக்கு மட்டும் சொல்லணும்னு தோணிச்சு. ஏன்னு தெரியல, ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டேன். போட்டோம். நான் இதே ஒரு விஷயம் தான், என் பெற்ற இன்பம் வையகம் பெருக அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியட்டுமே, எல்லாருமே கிடைக்கட்டும். அதில் வர என்ன அப்படி சொல்லுனதுனால வர என்ன பிரச்சனை வருதோ நம்ம பார்த்துக்கலாம், விடுங்க, நம்ம தான் அவனி தான் அனுபவிக்க போகிறேன். ஆனால் இதை நீங்கள் பண்ணுங்க சைரம். எனக்கு அவர் சொன்னது நான் ஒரு டைம் பண்ணியிருக்கேன் சைரம், அந்த மாதிரி வாங்கி பண்ணியிருக்கேன். நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு சைரம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதில் என்ன இருக்குது, ஒரு துளசி இலை அப்போ நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா, சைரம் துளசி இலை வச்சு கரெக்டாக வைக்கலன்னா அது பட்டு போயிடும், மனசு கஷ்டமாக பட்டு போகாது. நம்மளோட கஷ்டத்தை அதை வாங்கிக்கும், அவ்வளோதான். நம்ம சுத்தபத்தமாக இருக்க போகிறோம், அவ்வளோதானே. அதை மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக நேரம், கரெக்டான விஷயம், தண்ணி கரெக்டாக அது பார்க்கும்போது கண்டிப்பாக அது வளர மாற்றங்கள் வரும். எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யணும் செய்யலாம். செய்யாமல் சும்மா உட்காந்து வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்தோம், அது பண்ணோம் இது பண்ணோம், எனக்கு எதுவுமே நடக்கலன்னா பூஜை பண்ண நம்ம செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். அந்த ஐயருங்களாம் அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சாமிக்காக பூஜை பண்ண தான் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க தங்கத்தெல்லாம் வாங்கி குவிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நாளில். ஆனால் அந்த மாதிரி நாளில் வந்து நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க, வீட்டில் சுபிட்சமாக இருப்பாங்க. நீங்களும் அன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு முயற்சி. சரி, அடுத்த நாளைக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னொன்று பல்லியை நாளைக்கு பார்க்கணுங்களே. வீட்டில் இந்த அக்ஷய திதி அன்றைக்கி பல்லி பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டம். கண்டிப்பாக பார்த்தானா டக்குன்னு உங்கள் கையை எடுத்து கும்பிட்டு உங்களுக்கு என்ன வரமோ, எனக்கு இது பண்ணி கொடுங்க, சுபிஷத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அன்றைக்கி கிடைக்காது. ஏன்னா வாஸ்து புருஷர், வாஸ்து சாஸ்திரப்படி அன்றைக்கி வந்து அவர் சொல்லுவார், வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு ஐதீகமாக சொல்கிறது என்ன, நீ இன்றைக்கி வராத அப்படின்வாங்க. அதை மீறி யாராச்சும் பார்த்துட்டாங்களோ அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் தான். அதை பார்த்தா மனசார ஏதோ ஒரு கோரிக்கை கையை வச்சு கும்பிட்டுட்டு வரத கை ஏந்தி கேளுங்க. எப்போவுமே போயிட்டு கை கும்பிடாதீங்க, சாமி கை ஏந்தி கேளுங்க. அந்த மாதிரி கை ஏந்தி எனக்கு இந்த செல்வத்தை கொடுங்க, எனக்கு இது நல்லது செய்யுங்க அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கையாக வைங்க. ரொம்ப பெருசாலாம் வைக்காதீங்க, சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு வகை. மூணாவது இன்னொரு விஷயம். சரி, மூணாவது வந்து என்னென்னா, அன்றைக்கி இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சாய்ராம் எனக்கு வந்து படிப்பு சம்மந்தம் பையனுக்கு படிக்க மாட்டேன்றான், சரியா இல்லை, விளையாட்டு இருக்கான், ஃபோன்லேயே இருக்கிறான், நல்ல காலேஜ் கிடைக்கல, ஏதோ ஒரு படிப்பு சம்மந்த விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சாய்ராம், இந்த இது இருக்கு இல்லைங்க, இந்த அக்ஷய தீதி வந்து நார்த் இந்தியாவில் சில ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படி நம்ம சரஸ்வதி பூஜைக்கு நம்ம எப்படி புக்ஸ் எல்லாம் வச்சு கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாளில் நிறைய பேர் வந்து அக்ஷயம்ன்றது என்ன, பெருசாக வளருது தானே, பெருசாக வளருது. நம்ம எது செஞ்சாலும் மேன்மை கிடைக்கும். அதுதான் புண்ணியங்கள் நிறைய பண்ணும்போது புண்ணியங்கள் நிறைய, ஒரு புண்ணியங்கள் இன்றைக்கி செய்யும்போது 10 மடங்காக கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாளில் வந்து ஆதிசங்கர் தானே, ஆதிசங்கர் வந்து அவரோட அவதாரமே வந்து வேதத்தை 4 பிரித்து அதில் இலக்கணம் எழுதுறது மாதிரி தானே அவரோட கணக்கு. ஸோ அப்போ அவரோட அம்சம் என்றது குரு அம்சமாக சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ அந்த குருக்கு உகந்தது என்னென்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, நாணங்கள். அப்போ படிப்புன்னா இப்போ நம்ம படிக்கிற பசங்களுக்கு தானே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக படிக்கிற பசங்க, காலேஜ் போகிறவங்க எந்தாச்சுமே இருந்தால்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புக்ஸ் எப்படி நம்ம நல்லது வாங்குற மாதிரி, எப்படி அந்த தங்கம் வாங்குறதோ, கும்பு மஞ்சள் வாங்குறதோ, இல்லை துளசி வாங்குறதோ, அந்த மாதிரி கண்டிப்பாக இதுக்கு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். வீட்டில் இருந்த பசங்க இருக்கிற பட்சத்தில் ஒரு புக்ஸாச்சும் வாங்கி, ஒரு பெண்ணு வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு அன்றைக்கி முடிஞ்சால் ஏதோ ஒன்று எழுத சொல்லுங்கள் நாளைக்கு. அதே மாதிரி முடிஞ்சால் இப்போ சில தோஷங்கள் இருக்கலாம், படிப்புக்கு தடங்களுக்கான சில தோஷங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு 2 பேருக்காக சின்ன பசங்க ஒரு பென்னு பென்சில் ஏதாவது ஒரு பேப்பர் புக்கு மாதிரியோ நோட்டு மாதிரியோ கொடுங்க. தர்மம் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அது கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் ஆகும், மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த ஒரு பலனும் இருக்காது. என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே செய்யாமல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிங்க உங்கள் மனசில் பட்டு. அதே மாதிரி நாளைக்கு படையல் போடுங்க. படையல் வந்து இன்னத்துக்கு படையல்னால் என்ன செய்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நாளைக்கு எதை சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா, செய்வோம் இல்லையா, ஏதாச்சும் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது நாளைக்கு அப்பாவுக்கு ஒரு வாழை இலையில் ஒரு சாப்பாடு, சாம்பார், ஏதாவது சிம்பிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் செய்ய பாருங்கள்.
ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே படையல் போட போட கடவுள் வந்து நமக்கு பிடிச்ச குலதெய்வம் சரி, நம்மளுக்கு பிடிச்ச என்னது சொல்லுவாங்க, நம்ம பிடிச்ச ஆத்மார்த்தமாக இருக்கணும் விரும்புகிற இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, மற்ற குலதெய்வம் மற்ற சாந்திக்கில் எந்த தெய்வங்களாக இருந்தால் ஃபோட்டோவில் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், எல்லா தெய்வங்களும் வந்து கும்பிட்டு நம்ம படையல் போடும்போது சாப்பிட்டுட்டு வயிறாலும் மனசாலும் உங்களை கண்டிப்பாக வாழ்த்துவாங்க, கடவுள் வாழ்த்துவாங்க. வாழ்த்தும் போது கடவுளோட வாழ்த்துக்கள் நம்ம கிடைக்கும் போது நம்மளோட கஷ்டம் தரித்திரம் கண்டிப்பாக நம்மளை விட்டு 100% விலகும். எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? இதுதான் பண்ண முடியும், என் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் அப்படி பண்ண முடியாது. எதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதோ பரவாயில்ல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. ஆனால் இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யுங்க. அதை ஒரு பையனுக்காச்சும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். சரியா சாய்ராம்? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.